ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎஸ் vlog. இப்போ நம்ம சிக்கன் டயட் ரெசிபி செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவி தாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி தேவையான திங்ஸை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய். இந்த ஃபஸ்ட்டு நம்ம 4 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபுல் கிரேவிக்கேவும். இது செமி சாலிட் கிரேவியாக தான் வைக்க போகிறேன், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி. 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எக்ஸ்ட்ரா போடணும்னா போட்டுக்கோங்க. நம்ம டயட்டில் இருக்கும் போது ஆயில் கம்மியாக, உரப்பு கம்மியாக சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது. நம்மளால் அப்போ தான் ஈஸியாக டைஜஷனும் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வராது. இப்போ பாதி பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு போட்டிருக்கேன். நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடயே 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எண்ணெயிலேயே வறுத்துக்கோங்க நல்லா. இந்த ரெசிபிக்கு 2 தக்காளி, 1 பல்லாரி, ஒரு 10 வெங்காயம், இதுவே அதிகம்தான். இப்போ இதில் நம்ம வதக்குறதுக்கு 1 தக்காளி சேர்க்க போகிறோம். 1 தக்காளி, 1 பல்லாரி நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவியில் ரெட் கலர் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். உங்களுக்கு எல்லாரும் கலர் பொடியெல்லாம் போடுவாங்க, அப்படிலாம் போடணும்னு அவசியமே இல்லை. தக்காளியை எண்ணெயில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நம்ம ஊற்றுன அந்த 4 டீஸ்பூன் எண்ணெய் தான் பாருங்கள் எப்படி ரெட் கலரில் வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பைசஸே சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, நம்ம வீட்டில் எப்பவுமே குழம்பு மசால் பொடி அரைப்போம்ல, அதே மசால் பொடி மட்டும்தான். இதுவே போதும். இது மட்டும்தான் இந்த கிரேவிக்கான மசாலா ஐட்டமே, வேற எதுவுமே கிடையாது. இது ஆனால் நல்லா அந்த இதுலேயே நல்லா வதக்கிட்டே இருக்கணும். எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அதே ரெட் கலர்லேயே குழம்பு இருக்கும். இது இந்த குழம்புன்னு இல்லை, எல்லா குழம்புக்கும் இதையே இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் செமி சாலிடாக தான் வைக்க போகிறேன், சப்பாத்தி தொட்டு சாப்பிட்ற மாதிரி. உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி, 1 தக்காளி 1 பல்லாரி போட்டு நம்ம அரைச்சோம். சின்ன சைஸ் பல்லாரி போதும். 1 தக்காளி 1 பல்லாரி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருப்போம், அதையும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மட்டும்தான் அடுப்பில் பக்கத்தில் இருக்க போகிறோம். இதுக்கப்புறம் விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நிறையா பேர் இருக்காங்க, தேங்காய் ஊற்றணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது தேங்காய் இல்லாமல் செய்கிற ரெசிபி தான். இப்போ தக்காளி பல்லாரியை அரைச்சு பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம விசில் தான் போட போகிறோம் குக்கரில். இப்போ நம்ம அது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக தேவைப்படும் குழம்பு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கரை விசில் போட்டுருங்க. உங்களுக்கு உரப்பு போதுமா, உப்பு போதுமான்றதை செக் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க செய்வேன். மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷம் கூட ஆகாது. விசிலும் சாப்பிடவே செஞ்சுருவோம், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ இவ்வளோதான் நான் தண்ணியை ஊற்றிருக்கேன் மொத்தமே. இப்போ குக்கர் விசில் போட்டுடலாம்.
சிக்கன் கிரேவி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா? குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம 4 டீஸ்பூன் எண்ணெய் தானே ஊற்றணும். இதில் எவ்வளோ எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா? நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். இப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். இது கூட தேங்காய் ஊற்றணும், எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் எதுவுமே தேவையில்லை. நான் வச்ச டயட் சிக்கன் ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.